ஹலோ. இன்னைக்கு வடா சீரீஸ்ல ஈஸியான ஒரு மெத்தட்ல மாவு கலர் தான் சொல்லி தரப்போறேன். அதாவது ரொம்ப நேரம் கை வலிக்க இதுல வச்சு கலர வேண்டாம், அடுப்புல வச்சு கலர வேண்டாம், இறக்கி வச்சு கொதி வந்ததும் இறக்கி வச்சு கலர்ற மாதிரி இது ஒரு மெத்தடு. லாஸ்ட் இயர் அரிசி ஊற வச்சுட்டு மாவு அரைச்சி அதை அடுத்த நாள் நல்லா புளிக்க வச்சு கூழ்வடா மெத்தட், அந்த மெத்தட்ல நான் பண்ணி காமிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இருக்கிறதுலே அதுதான் வாய்க்கு நல்ல ருச்சியான வடான்னா அந்த மெத்தட்ல பண்ணாதான் நல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் யார் யார் பண்ணேலோ அதை பார்த்து தெரியல எனக்கு. அப்படி பண்ணியிருந்தா கமெண்ட்ல போடுங்க எப்படி இருந்ததுன்றது. அந்த மெத்தடு தேவைப்படுறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுப்பா, பார்த்துக்கோங்க வேணும்னா. இப்போ வடாத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. நான் இன்னைக்கு மட்டும் தான் கலரி காட்டலான் இருக்கேன். இந்த மெத்தடுக்கு மாவு நீங்க ஆத்துல அரைச்சிருந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கடையில கிடைக்கிறது பாருங்க, அந்த மாவுலையும் பண்ணலாம், நல்லா வரும். நார்மல் வரட்டரிசி மாவு தான், ஊற வச்சு அதை கலஞ்சி வரத்தையெல்லாம் நான் சொல்ல. நார்மல் வரட்டரிசி மாவு இருந்தா கூட பண்ணலாம். அதுக்கு தேவையான சாமான்கள் இந்த மெஷர்மெண்ட் கப், ½ கப். இதுல 5 மாவு எடுத்து வச்சிருக்கேன். 5 மாவுக்கு ஒரு ஜவ்வரிசி கணக்கு. 1 கிலோக்கு 200ன்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் 5 மாவுக்கு ஒரு ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி என்ன பண்ணணும்னா நம்ம மிக்சியில போட்டு திரிச்சிடணும். நம்மளே கடையில கொடுத்து மிஷின்ல கொடுத்து திரிக்கலாமான்னு கேட்காதீங்க. இந்த மெத்தடுக்கு இப்படிதான் பண்ணணும். மிக்சியில போட்டு திரிச்சு அது பாருங்க இந்த மாதிரி ரவையா தான் வரும். ரொம்ப ரவை, பொடி ரவையா இருக்கு பாருங்க. மாவா இருந்தா கூட பரவாயில்ல, உங்க மிக்சி மாவானா கூட ஓகே. இது சலிக்கெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கணும். பெருங்காயத்தை நான் ஜலத்துல கட்டி பெருங்காயத்தை ஊற போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க தூளை கூட இந்த மாதிரி ஜலத்தை விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், நல்லா காரம்னு. தேவையான அளவு உப்பு. இதுக்கு நல்லா 1½ டேபிள் ஸ்பூன் போடலாம் உப்பு. எலுமிச்சம்பழம் 1 எடுத்து வச்சிருக்கேன், அது ஜூஸை பொறுத்து இருக்கு. இது மீடியமா இருக்கு பாருங்க, 1 எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இந்த திரிச்ச ஜவ்வரிசியை என்ன பண்ணேன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பாலேயே 3 கப்பு ஜலத்தை விட்டு இதை பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஊற வச்சுங்க. ராத்திரி பண்ண போறேன்னா மத்தியானமே ஊற வச்சிருங்க, இல்ல காலம்பரை பண்ண போறேன்னா ராத்திரி ஊற வச்சிருங்க. இதை பாருங்க, அந்த மாதிரிதான் ஊற வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஒரு அடிக்கனமான பாத்திரம் எதாவது எடுத்துக்கோங்க, இல்ல குக்கர் எடுத்துட்டாதான் பெஸ்ட். 5 கப்பு மாவு எடுத்தோமா, 5க்கு 10 ஜலம் விடணும். அதாவது 1:2. ஒரு மாவுன்னா 2 ஜலம், 1 10. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பச்சை மிளகாவை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுட்டு வரலாம். இதுக்கு 1½ டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்க, இதுல ஒரு அரைக்கு போட்டு விடுறேன், மீதி அதுல போட்டுருவேன். இப்போ இதை ஏன்னா கலர் மாறாம இருக்கும். இதை அரைச்சுன்னு வரேன். இப்போ பாருங்க, ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சு கொடுத்து. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை இதுல போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துல இது வெந்துடும் பாருங்க. இந்த ஜவ்வரிசி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது வெந்துடுத்து, பார்த்தா தெரியறதா, நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு இந்த மிளகா ஜலத்தோட போறேன் கொஞ்சம். பொதுவா காரத்துக்கு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா இது பாருங்க, இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த கிரீனிஷ் கொஞ்சம் லைட்டா தெரியணும். தெரிஞ்சாலே அது கரெக்டா இருக்கு கலர் அர்த்தம். அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன்னா, இப்ப பாருங்க, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த பெருங்காய ஜலத்தை விட்டு விடுறேன். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும், நல்லா கொதி வரணும். இதுல மிளகா ஜலத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க ஓமப்பொடி அச்சுல புழியணும்னா வடிகட்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டா அந்த கண்ணுல அடைச்சுக்கோங்க. இந்த மிளகா விழுது அதுல ஏதாவது 1-2 விதை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடைச்சுக்கோங்க. இப்ப நல்லா கொதி வந்துட்டா, இப்ப நான் இதை அணைச்சிட போறேன். ஸ்டவ் அணைச்சாச்சு. இந்த எலுமிச்சை பழத்தை இப்ப பிழிஞ்சிடலாம். நான் ஒரு பெரிய பழமா பிழிஞ்சிருக்கேன். இது பாருங்க, மாவுக்கு தக்கின அளவு புளிப்பு போட்டுக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் பண்ணி வச்ச 5 கப்பு மாவு இப்ப இதுல போட்டுற போறேன். இது கரெக்டா இருக்கு. இந்த குக்கர் நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க, பிகினர்ஸ்லாம் கலர முடியலன்னா. நீங்க இறக்கி வச்சு கூட கலரிக்கலாம். நான் இப்படியே இது மேலே வச்சு கலர்றேன், ஆனா ஸ்டவ் அணைச்சுட்டேன். இந்த வெள்ளை மாவு தெரியாத அளவுக்கு நம்ம கலக்கணும் இந்த ஜலத்துல. நான் வீடியோக்காக கம்மியா பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த பாத்திரம் எடுத்துட்டேன், இல்லாட்டா பெரிய குக்கரே வச்சுட்டு இருப்பேன். இந்த வெள்ளை மாவு இல்லை பாருங்க, நல்லா கலரிட்டேன். இதை இப்போ கேஸ்கட் போட்டு டைட்டா மூடி வச்சுடலாம். மூடிட்டு வெயிட் வால்வும் போட்டுடலாம். ஒரு கரெக்டா ஒரு ½ hour அப்படியே இருக்கணும். அப்புறம் தொட்டு பாருங்க நீங்க, நல்லா இருக்கும் மாவு. அதுக்கப்புறம் இட வேண்டியதுதான். பாருங்க, ஒரு ½ மணி நேரம் ஆயிடுத்து. இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்படி ஜலத்தை தொட்டிங்கன்னா அது பாருங்க ஒட்டலை. இப்போ இதை இனிமேல் எடுத்துட்டு போய் மாடியில இட போறது. இப்போ இந்த கருவடாத்தை எப்படி இட போறேன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட்டு
எல்லா பக்கத்துலயும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கல்ல வைங்க. அப்பதான் அந்த மண்ணெல்லாம் இதுல வராது. அந்த செங்கல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் உழுவும் இல்லையா, அதெல்லாம் வராம இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, மொட்டை மாடிக்கு வந்தாச்சு 6:30 மணிக்கெல்லாம். அப்பதான் வெயிலுக்கு முன்னால இட்டுட்டு போயிடலான்னு வந்துட்டோம். என் பொண்ணு போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நான் இட்டுருவேன். இப்போ பாருங்க, மாவை முதல்ல நீங்க எதுல பண்றீங்களோ அந்த குழல்ல போட்டுக்கோங்க. நான் பாருங்க 2-3 எடுத்துட்டு வந்திருக்கேன். டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்தா அது பாருங்க 3த்துலயும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இட போறேன். இந்த தென்னம்பூரி வடம் இது, அந்த அச்சு போட்டிருக்கேன். அவ்வளவுதான், ஒரு அச்சு பாருங்க, இது 8 அச்சு. இது முறுக்கு அச்சு போட்டிருக்கேன். அந்த திட்டத்துக்கு தண்ணி வச்சுட்டேன்னா ஈஸியா இருக்கு பாருங்க புழியறதுக்கு. இது தேங்குழல் அச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் இட்டுட்டு காட்டும். இப்ப பாருங்க, எல்லா வடாமும் இட்டாச்சு. நான் என்னடா இது இவ்வளவு வடா வந்திருக்கேன், அவ்வளோ குக்கருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் இன்னொரு குக்கர், பெரிய குக்கர்லயும் மாவு கலர்னேன், கையோட இட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வடாமும் இட்டிருக்கேன். கட்டை வடம், ஓமப்படி வடம், முறுக்கு வடம், தென்னம்பூ வடம் எல்லாம் இட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு எனக்கு ஃபுல்லா முடிக்க. இது அப்புறம் காயட்டும், காஞ்சதுக்கு அப்புறம் கறட்டுறோம். இப்ப பாருங்க, இதோ இந்த வடைலாம் 2 நாள்லயே இவ்வளவு நன்னா காஞ்சு விடுத்தோம். நான் ஓமப்பொடியே பிழிஞ்சேன், கொஞ்சம் பெரிய கண்ணுல நன்னாவே வந்துடுது, ஈஸியா வந்துடுது. அப்புறம் இதை பாருங்க, கட்டை வடம். இப்ப இதெல்லாம் பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. காட்டு, இதெல்லாம் இப்படி சூப்பரா பொரியாது பாருங்க, வீசி. என்ன கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கணும், மட்டா வச்சுட்டேன்னு வச்சுக்க கூடாது. பொரிச்சு வச்சுட்டேன்னா 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தெல்லாம். அடுத்து கட்டை வடை போடுறேன். ஜம்மோட பண்ணுறேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிக்க வேண்டியதுதான். இந்த ஓமப்பொடி வடம், கட்டை வடம் எப்படி பொரிஞ்சது பார்த்தீங்களா? எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க உடனுக்குடன் சொல்றோம். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.